ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். கன்னி லக்னத்திற்கு மார்ச் 3 முதல் மார்ச் 12 வரை உள்ள நாட்கள். முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை 7:31 அதிகாலை 7:31 முதல் பூரம் நட்சத்திரம். நமக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காரு, சிம்ம ராசியில. சுக்கிரனுடைய நட்சத்திரம் என்றதுனால இன்றைய பலனை செய்யக்கூடிய கிரகம் நமக்கு சுக்கிரனாக வருகிறது. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரம், குருவனுடைய உபநட்சத்திரம், ராகுனுடைய அந்தரம் இதில் பயணிக்கிறதுனால இந்த ராகு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 7ஆம் வீட்டுக்கு ஒரு சாதகமாக இல்லாமல் 7ஆம் வீட்டுக்கு ஒரு பாதகமாக செயல்படுறது. அதே நேரத்தில் 6ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை, பணவரவு, தொழில் இதுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ இதில் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அகம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து நல்லா இல்லை, பணவரவு சார்ந்து, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்லா இருக்கும். ஸோ இது மாதிரி நாம் செக்ரிகேட் பண்ணிக்கணும். நம்மளுடைய கேள்வி அகம் சார்ந்ததாக இருந்தால், புறம் சார்ந்ததாக இருந்தால், இன்றைய நட்சத்திரம் நமக்கு எப்படிப்பட்ட கிரகம், அது எந்த பாவத்தை இயக்குகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம கணிச்சாதான் நம்ம கேள்விக்கான சரியான பதில் கிடைக்கும். மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரம் காலையில் 7:38 முதல் 12ஆம் வீட்டில் ஒரு பாதம் இருக்கு, சூரியனுடைய உத்திரம். அதுக்கப்புறம் நம்முடைய லக்னத்தில் 3 பாதம் இருக்கு. மதியம் 1:45 கன்னிக்கே சந்திரன் வந்துடுவார். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் எங்க இருக்காருன்னா 6ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. செவ்வாயோடையும் ராகுவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். அதனால இன்னைக்கு வேலைக்கு சாதகமாக இருக்கு, பணபலத்துக்கு சாதகமாக இருக்கு, தொழிலுக்கு சாதகமாக இருக்கு. ஆனால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில், அது கூட பிறந்த இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளானாலும் சரி, நமக்கு கொஞ்சம் தூரத்து உறவு, பங்காளி வர்க்கம் இது சம்பந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் இது சம்பந்தப்பட்ட உறவுகளானாலும் சரி, மனஸ்தாபங்கள், பகைமைகள் அல்லது ஏதாவது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் ஆகியவற்றை குறிக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலையில் 8:17 தொடங்குகிறது. நம்ம லக்னத்தில் சந்திரன் தான் புள்ளியாக இருக்கார், நட்சத்திரமாக இருக்கார், லாபாதிபதி. அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயபலத்தோடு இருக்கும்போது மன மகிழ்ச்சி பெருகும், உறவுகளுக்கு சாதகம், ஐடி போன்ற மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கு மிக மிக சாதகம், படிக்கும் மாணவர்களுக்கு, தாய்மார்களுக்கும் நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும். மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கிறாரு, குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்காரு. தொழிலுக்கு அருமையான நாள், மதிப்பு உயரும், ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி கூடுதல் பணவர உள்ள தொழில் பலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் நண்பகல் 11:15 முதல் நமக்கு 2ஆம் இடமான துலா ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால இன்றைய பலனை நடத்தி தரக்கூடிய ராகு 6ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வெளிநாடு வேலை வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், வேலை மாற்றங்கள் மற்றும் புதிய வேலைக்கு ஜாயின் ஆகிறது மற்றும் நமக்கு மருத்துவத்துறையிலையும் அல்லது சிகிச்சைகள் பெறுவதற்குண்டான அமைப்புகளும், கடன், சில பேருக்கு கடன் வாங்குதலும், பிறகு ஏற்கனவே வாங்கிய இடத்துல கடன் அடைத்தலும், இது மாதிரியான நிகழ்வுகளுக்கும் இருக்கிறது. வேலைக்கு சாதகமான நாள். மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம்
1:31 விசாகம் நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரம். குரு 10ஆம் இடத்துல சொந்த நட்சத்திரத்துல பலமா இருக்கார் மற்றும் சுக்கிரனுடைய அந்தரத்துல இருக்கார். அதனால ஒரு புதிய நபர்களை சந்திக்கிறது, புதிய முடிவுகளை எடுக்கிறது, பார்ட்னர்ஷிப் புதுசாக சேர்த்துக்க நினைக்கிறது, கஸ்டமரை புதுசாக ஆட் பண்ணிக்கிறது, இது மாதிரி நல்ல நிகழ்வுகள் நடக்கும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 அனுஷ நட்சத்திரம். சந்திரன் 3ஆம் இடமான விருச்சிக ராசியில சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார். சனியும் 7ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய உப நட்சத்திரத்துல இருக்கிற சுக்கிரனோட சேர்ந்து இருக்கார். சுக்கிரன் சனி சனியினுடைய நட்சத்திரத்திலேயே சேர்க்கை பெற்றிருக்கிறது. அப்ப இன்னைக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி, நமக்கு பிரியமானவர்களோடு பழகுதல், இது போன்ற நட்பு வட்டார நல்ல ஒரு மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்க நேரும். அதே நேரத்தில் சுக்கிரன் சனி 3ஆம் இடத்துல சந்திரன் இதெல்லாம் சிறிது சலனங்களை கொடுக்கும். இதுக்கு பேர் பருவ சலனங்கள் அப்படின்னு சொல்லலாம். பருவத்தில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு சாதகமான நபர்களா நல்ல பாதுகாப்புள்ள நபர்களா என்று தெரிந்து பழக வேண்டும். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 முதல் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். புதன் குருவனுடைய நட்சத்திரத்தில் வருகிறார். அதிலிருந்து ராகுனுடைய நட்சத்திரத்துக்கு காலை 8:18 மாறுகிறார். அப்ப ராகு 6ஆம் இடத்துல இருக்கு. புதன் ராகுவும் சேர்க்கை பலனை பெறுகிறார்கள். வக்கரத்தில் இருக்கார் புதன். ராகு செவ்வாயாக பலன் தருகிறார். செவ்வாயும் அங்க ராகு நட்சத்திரத்துல தான் இருக்கார். புதன் செவ்வாய் ராகு சேர்க்கை பலன் 6ஆம் இடம் அப்படிங்கும்போது வேலை திட்டங்களுக்கும் பணவரவுக்கும் தொழில் பலத்துக்கும் மிக மிக சாதகம். ஆனால் அது உறவுகள் வகையில கணவன் மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். பகைமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 வரை இந்த கேட்டை. அதுக்கப்புறம் மூல நட்சத்திரம். மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை அந்த மூல நட்சத்திரம் இரவு வரைக்கும் இருக்கு. 4ஆம் இடத்துல தனுசு ராசியில சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கும் போது அந்த மூலத்தின் அதிபதியான கேது 12ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உப நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய அந்தரத்துல செயல்படுறதுனால குரு 10ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பை கொடுக்காமல் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் உறவுகளை பாதுகாப்பது, தொழிலை பாதுகாப்பது, நம்முடைய மேன்மைகள், சந்தோஷம், மகிழ்ச்சி இதையெல்லாம் பெருக்குவதற்கு சுக்கிரன் பலமாக உதவுகிறார் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயமஸ். நன்றி, வணக்கம்.